வாடகை வீடுகளில் வசிக்கும் குழந்தைகளைக் கொண்ட குடும்பங்கள் புதிய வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீவக ஈரரை ஃபிளெக்சி அல்லது மூவரை வீட்டை வாங்கும்போது அதிக மானியங்களைப் பெறுவார்கள். குதி பெற்ற முதல் முறையாக வீடு வாங்கும் வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்கள் குறுகிய கால குத்தகை வீடுகளை வாங்க அனுமதிக்கப்படுவர். குறைந்த வருமானம் ஈட்டும் எளிதில் பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலையில் உள்ள அதிக சவால்களை எதிர்நோக்கும் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டங்களை பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவித்துள்ளார். மேம்படுத்தப்பட்ட புதிய தொடக்கத்திற்கான வீட்டு திட்டத்தின் கீழ் என்ஹான்ஸ்ட் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஹவுசிங் ஸ்கீம் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு ஈரரை ஃபிளெக்சி அல்லது மூவரை வீடுகளை வாங்குவதற்கான மானியம் $75,000 ஆகஸ்டில் அதிகரிக்கப்படுகிறது. இது முன்னர் $50,000 ஆகஸ்டில் இருந்தது. புதிய தேவைக்கேற்ப கட்டப்படும் பிடிஓ திட்டம் அல்லது எஞ்சிய வீடுகள் விற்பனை திட்டத்தின் கீழ் அவர்கள் வீடுகளை வாங்கலாம். முதல் முறையாக வீடு வாங்க விரும்பும் வாடகை வீட்டில் பிள்ளைகளுடன் வாழும் குடும்பங்கள் மருத்துவ பிரச்சினைகள் அல்லது ஒற்றை பெற்றோராக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழல் போன்று பொதுவாக வாழ்வில் அதிக சவால்களை எதிர்நோக்குவர். எனவே முழுமையான 99 ஆண்டு குத்தகை காலத்தில் வீடு வாங்க அவர்கள் சிரமப்படக்கூடும். அதனால் அவர்களுக்கு இந்த ஈரரை ஃபிளெக்சி வீடுகள் கை கொடுக்கும் என்றார் பிரதமர். இந்த உதவி திட்டங்கள் குறித்து அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கான விவாதத்தின் போது தேசிய வளர்ச்சி அமைச்சு பின்னர் விவரிக்கும் என்றார் திரு வோங். 18 வயதுக்கும் குறைவான குறைந்தது ஒரு பிள்ளை உள்ள ஏற்கனவே மானியத்துடன் கூடிய வீவக வீட்டை வாங்கிய குடும்பங்களுக்கு உதவுவதற்காக 2016ஆம் ஆண்டில் புதிய தொடக்கத்திற்கான வீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. வீட்டு விலையை கட்டப்படியானதாக ஈரரை ஃபிளெக்சி மூவரை வீடுகள் 45 முதல் 65 ஆண்டு வரையிலான குத்தகை காலத்துக்கு விற்கப்படுகின்றன. வீட்டின் ஆகஸ்டில் இளைய விண்ணப்பதாரருக்கு 95 வயதாகும் வரை குத்தகை காலம் இருக்க